திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகை அம்பிகா மனமுருக சுவாமி தரிசனம் செய்தார். சகலகலா வல்லவன், படிக்காதவன், அருளாச்சலம், மாவீரன், நான் சிகப்பு மனிதன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த பிரபல நடிகை அம்பிகா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு இன்று வருகை புரிந்தார். முதலில் சம்பந்த விநாயகரை வழிபட்டு பின்னர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை சுவாமி தரிசனம் செய்தார். முதல் முறையாக இக்கோவிலுக்கு வருகை தந்த நடிகை அம்பிகாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை அம்பிகா, நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கு நிச்சயம் நானே அரசியலுக்கு வரப்போகிறேன் என உறுதியளித்தார். ரொம்ப வருஷமா ஆசை இருந்தது. அருணாச்சலம் படத்தில் தானே செகண்ட் என்ட்ரி வந்தது கூட. அப்போ வந்து அதில் ஆசை இருந்தது வரணும்னு. பட் போன ஒரு வாரமாக இந்த கோயிலும் அந்த ஃபோட்டோவும் லைஃப்பில் அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது. என்னோட ஒரு கொலீக் ஒருத்தர் வந்து, நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. யூஸ்வலி வந்து மூகாம்பிகா போவேன். ஸோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு, லேடி ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவங்களும் இதே கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு இன்னொருத்தங்க பேசும்போது பேச்சுவார்த்தையில் மறுபடியும் இந்த கோயில் வந்துச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் வரும் இல்லையா, அது பூரா இந்த ஃபோட்டோ. ஸோ அப்போது என்ன ஒரு வாரமாக இந்த ஃபோட்டோவும் இந்த பேச்சுமா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அழைப்பு போல் இருக்குதுன்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால நான் இங்கே வந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நடிகர்ல அரசியல் வராங்க, உங்களுக்கு என்ன நினச்சேன் கடைசியில் அங்கே போய் தான் முடியும்னு. நடிகர்கள் அரசியலில் வர்றாங்களோ அது எனக்கு தெரியாது. எனக்கு அரசியல் பிடிக்கும். ஸோ அரசியலில் வருவேன், கண்டிப்பாக வருவேன். ஒருவேளை அதுக்காகத்தான் என்ன இங்கே வரவழைச்சிருக்காங்களோ தெரியலையே, அது கூட இருக்கலாமே. போதை பொருள் அப்படின்றது, போதை தர்றது எதுவாக இருந்தாலும், அது ஊசி வழியாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மூக்கு வழியாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ராங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து உயிரை கெடுக்கும். இன்னொன்று, மாரலி நம்ம செய்கிறது பார்த்து இன்னொருத்தர் அங்கே கற்றுக்குவாங்க. செய்யக்கூடாது. கண்டிப்பாக அது தப்பு தான். தப்பு தப்பு தப்பு. அது யார் செஞ்சாலும், 3 வயசில் செஞ்சாலும் தப்பு, 99 வயசில் செஞ்சாலும் தப்பு.